श्रीनाथयोगिवर यामुनसूरीपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमध्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्रीतातयार्यगुरुवंशम् अहं प्रपद्ये। ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. மகத்வம்சம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஆச்சாரிய அவதாரம் என்பது. சாதாரண குழந்தைகளைப் போல ஆச்சாரியர்கள் பிறந்தாலும் ஆச்சாரிய அவதாரம் என்று சொல்ல வேண்டும். சாக்ஷான் நாராயணோ தேவः கிருத்வா மர்த்திமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா அப்படின்ற ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். பெருமாள் நாராயணனே ஆச்சாரியனை அவதாரம் பண்ணுறாராம். அதாவது ஆவேச அவதாரம், சக்தி ஆவேசம் பண்ணுறார். தன்னுடைய சக்தி ஆவேசம் பண்ணி ஆச்சாரியன் ஆக்குகிறார் அப்படின்னு அர்த்தம். சில சமயம் சில விசேஷ ஆச்சாரியருடைய அவதார சமயத்திலேயே தெரியும். பொதுவாக எல்லாருக்கும் இப்படி தெரியும்னு சொல்ல முடியாது. ஆச்சாரியன் ஆனப்புறம்தான் தெரியும். ஆனால் பிறக்கிற காலத்திலேயே தெரியும்னு சில பேருக்கு உண்டு. சுவாமி தேசிகன் உதாரணமாக எப்படி கண்டா அவதாரம் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு அவதாரம்தான் ஸ்ரீமத் அன்னையாரிய மகாதேசிகனுடைய ஒரு அவதாரம். கிட்டத்தட்ட ஒரு 230 வருஷத்துக்கு முன்னாடி அன்னையாரிய மகாதேசிகன் அவதாரம். நாவல் பக்கத்தில் அவருடைய திருத்தாயார் இருந்துருந்தார். அப்பொழுது கலாபத்தினாலே பிரச்சனை வந்தது. அதாவது படையெடுப்பு. வெள்ளக்காரர்கள் தான். அவர்கள்லாம் கிராமத்துக்குள்ளே வரானாலே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். பொதுவாக வெளிநாட்டுக்காரர்கள், அவர்கள் வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் வந்தால் கிராமத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியாது. சிலதெல்லாம் நம்ம சரித்திரத்தில் வராது. ஏன்னா கிராமத்தில் வந்து ஒருத்தனை அடித்து போட்டு கொண்டுட்டு 4 பேரை கொண்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சரித்திரத்தில் வராது. பெரிய அளவில் என்ன நடக்குமோ அதுதான் வரும். அதனால் கிராமத்தெல்லாம் பொதுவாக பயம் இருக்கும். யாராவது குதிரையில் இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்துன்னு வரான்னா அவன் யார் வேணால் சுடுவான். அவனை யார் கேட்பது? தகவல் ஏதாவது பரிமாற்றம் உண்டா? ஒன்றும் இருக்காது. அப்படி விதேசத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி கொடூரக்காரர்கள் கிராமத்துக்குள்ளே வரப்போகிறான்னு ஒன்று நாவல் பக்கத்தில் இருக்கா எல்லாருமே தப்பி ஓட ஆரம்பிச்சிட்டான். மொத்த பேரும் அந்த கிராமத்தை விட்டு ஓடி போக ஆரம்பிச்சிட்டான். அதில் முக்கியமானவர் தான் அன்னையாரிய மகாதேசிகனுடைய திருத்தாயார். அவர் நிறை மாத கர்ப்பிணி. அப்போ கர்ப்ப காலம், அந்த சமயம் வேறு. அவருடைய சகோதரர் ராகவாச்சார சுவாமின்னு இருந்தார், குத்திமங்கலம் ராகவாச்சார சுவாமின்னு. அவர் வந்து தன்னுடைய சகோதரி அப்படியே தோளில் போட்டுண்டு அவர் நடந்தாராம். அவரே சுமந்துண்டு. பக்கத்தில் காடுகள், அந்த காட்டுக்குள்ளே போகிறாவெல்லாம் உரத்தி காடு அப்படின்னு. உரத்தி கிராமத்தில் ஒரு காடு. அதான் முன்னாடியெல்லாம் எல்லாமே காடு தான். கிட்டத்தட்ட 230 வருஷம் முன்னாடி இந்தியாவோட ஜலத்தொகையே 10 கோடிக்குள்ளே குறவு. இப்போ மாதிரி கிடையாது. நிறைய காடு தான் இருந்தது. அதனால் இவர்கள் காட்டுக்குள்ளே போயிட்டார்கள். தப்பிப்பதற்கு அதுதான் வழி. இந்த கிராமத்தை விட்டு அவர்கள்லாம் காட்டுக்குள்ளே போயிட்டார். அப்படியே ராத்திரி வேலையெல்லாம் ஆச்சு. யார் ஒருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போகிறா, பிரிஞ்சிருக்கா. அப்போ ராத்திரி இந்த உரத்தி காட்டில் மெதுவாக தீப்பந்தத்தை எடுத்து கையில் பிடிச்சிண்டு யாராவது இருக்காளான்னு தேடின்னு வர. பொதுவாக இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் கிட்ட வரலை. அதனால் ஓரளவு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தீப்பந்தத்தை கையில் பிடிச்சின்னு யாராவது இருக்காளா, இந்த பக்கம் யாராவது இருக்காளா அப்படின்னு தேடிண்டு சுவாமி வர. சுவாமியினுடைய திருத்தோப்பனார் அவர் வர. அப்போது தோ அப்படின்னு சப்தம் கேட்டது. இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற ராகவாச்சார் முதலானவர்கள் தான். அங்கேயே அந்த காட்டிலேயே ஒரு மறைவான இடத்துல அப்போது அந்த குழந்தை அவதாரம். அங்கே
எல்லாருக்கும் இப்படி ஆயிருக்கேன்னு ஒரு சின்ன மனசில் கஷ்டம். ஏன்னா குழந்தை பத்திரமாக பிறக்க வேணாமோ, ஒரு நல்ல இடத்துல, பாதுகாப்பான இடத்துல அழகாக குழந்தை பிறக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இப்படி காட்டில் போய் எந்த சௌகரியமும் இல்லைங்கிறது ஒரு பக்கம், எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம், இப்படிலாம் இருக்கும்போது அந்த சுவாமி ராகவாச்சார் சுவாமி அவர் சொன்னாராம், கவலையப்படாதுங்கோ, நல்ல முகூர்த்தம், சுப முகூர்த்தம், நல்ல இடம், சாந்தமாக இருக்குது, கட்டாயம் பெரிய ஞானியாக வருவான் அப்படின்னாராம். ஏன்னா அந்த சமயம் அப்படி, அந்த இடம் அப்படி, சூழ்நிலைகள்லாம் சாந்தம், சந்திரன் காற்று இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இப்படி எல்லாம் சாந்தமாக இருக்கணும்னா கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இருந்ததுன்னு வரும். யாதவாபிதயத்தில் சந்திரன் காற்று சமுத்திரம் எல்லாமே சாந்தமாக இருந்ததுன்னு வரும். அந்த மாதிரி வியாசர் அவதாரத்தில் பராசர வியாசருடைய தகப்பனார், அப்போ அவர் பார்க்குற திடீர்னு மேகங்கள்லாம் சூழ்கிறது, ரொம்ப சாந்தமான நிலை இருக்குது, ஏகாந்தமான நிலை இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறந்தால் அவன் பெரிய ஜெகத்குருவாக இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். அப்போ பிறந்த குழந்தை தான் வியாசர், பராசருடைய திருக்குமாரர் அப்படின்லாம் வரும். அதை வச்சு கணித்து சொல்கிறார் இவர், ரொம்ப நல்ல முகூர்த்தமாக இருக்குது, அதனால் மகா ஞானியாக குழந்தை இருப்பான், கவலையே படாதவங்க, தீர்காயுஷா நல்ல ஞானியாக நன்னா இருப்பான் அப்படிங்கிற அந்த குழந்தை தான் ஸ்ரீமத் அன்னைய தாத்தாரிய மகாதேசிகன். இவர் ஞானி மட்டுமல்ல, இவருடைய சிஷ்யர்கள் எல்லாமே பெரிய ஞானிகள். ஸ்ரீ வளையப்பேட்டை சுவாமி, அந்த மாதிரி மாப்பிள்ளை விஜயராகவாச்சார் சுவாமி, சரஸ்வதி விக்கிரகம் தேசிகாச்சார் சுவாமி முதலானவர்கள் இவர்கள் சிஷ்யர்கள். இந்த மாதிரி ஐயா சுவாமியுடைய திரு தாத்தா பல பேர் சிஷ்யர்கள். இவா எல்லாருமே பெரிய ஞானிகள். இவா எல்லாருமே அன்னையாரிய மகாதேசிகன் ஹயக்ரீவனுடைய அபர அவதாரம் போல் ஹயக்ரீவ தபஸே பண்ணவர். அவருடைய வைபவமும் விஸ்தாரமாக நாம் பார்க்கணும். ஆக இப்படி விசேஷமாக ஆச்சாரிய அவதாரம் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இங்கே. அது மாதிரி பல அவதாரங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். பகவானுடைய அவதாரம், ஆச்சாரிய அவதாரம் மூலம் நமக்கு கிடைக்கிறது, பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. சிவதே வரத தாத்தாரிய மகாதேசிகாய நமः.